இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இதை வச்சு நம்ம சிம்பிளாக சம்ஸ் போட முடியும், அதை இன்டகிரேட் பண்ண முடியும். அதுக்காக தான் எப்போ நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் ப்ராடக்டில் இருக்கும்பொழுது, இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. நான் என்ன அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த மாதிரி இது வந்து எக்ஸுங்கிறது வந்து ஒரு அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன், ஒரு பாலினாமியல். இங்கே சைன் எக்ஸுங்கிறது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி. பட் இது ரெண்டும் என்ன இருக்குது நமக்கு, இது வந்து ப்ராடக்டில் இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, அதுக்கு ரூல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரூல் ஆஃப் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இதுக்கு ஃபார்முலா ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா தான். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸை அப்படியே எழுதிக்கணும், மைனஸ் இன்டகிரல் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், செகண்ட் ஃபங்க்ஷனை வந்து இன்டகிரேட் பண்ணி எழுத வேண்டியது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஓகேயா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து இது வந்து பேஸ். ஆனால் நான் இப்போ வந்து இதோடைய இது கொடுக்க போகிறேன் என்ன. ஸோ இப்போ என்ன ப்ரூஃப் பார்த்தோம்னா, ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்மகிட்ட ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ப்ரூஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டகிரேஷன்னா என்ன, இன்டகிரேஷன்னா ஆன்டி டெரிவேட்டிவ். கரெக்டா? ஆன்டி டெரிவேட்டிவ்னா மீனிங் என்ன, நம்ம இன்டகிரேஷனே முடிக்க போகிறோம். பட் இது எகெயின் நான் திரும்ப சொல்கிறதுக்கு ரீசன் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஆன்டி டெரிவேட்டிவ்னா என்ன, சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதனுடைய டெரிவேட்டிவ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மேம் இமீடியட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 2xன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த டெரிவேட்டிவை நான் இன்டகிரேட் பண்ணினேன்னா என்ன பண்ண போகிறேன், இந்த டெரிவேட்டிவை நான் இன்டகிரேட் பண்ணினேன்னா எனக்கு திரும்ப என்ன கிடைக்கும், திரும்ப வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜிஎக்ஸ்ன்னு நான் பண்ணும் பொழுது எனக்கு 2x dx. அப்போ இது என்னப்பா, எக்ஸை 2 வெளியில் எடுத்துடலாம், எக்ஸ் ஜிஎக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் பை 2. கரெக்டா? ஸோ 2 கேன்சல் ஆகிடு, எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்னது, எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அதனால தான் இன்டகிரேஷனை ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு திரும்ப அதை இன்டகிரேட் பண்ணினோம்னா எனக்கு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் இந்த ப்ரூஃப் பண்ண போகிறேன். இந்த ப்ரூஃப் என்னது, ஸோ இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட்லேயே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். கரெக்டா? இப்போ இது டெரிவேட்டிவ். இந்த டெரிவேட்டிவை நான் இன்டகிரேட் பண்ணினா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன, இந்த டெரிவேட்டிவை நான் திரும்ப இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும், ஃபங்க்ஷன் திரும்ப கிடைக்கணும். என்னுடைய ஃபங்க்ஷன் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன், இந்த டிஃப்ரென்ஷியேஷனை நான் திரும்ப இன்டகிரேட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன கிடைக்கணும், ஃபங்க்ஷன் கிடைக்கணும். ஸோ அதனால நான் இதை இப்போ எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதையே வச்சு நான் இப்போ வந்து இப்போ நமக்கு தெரியும் இன்டகிரேஷனாக டிஎக்ஸ் வேணும் இல்லையா, அங்கே மறந்துட்டேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து இன்டகிரேஷன் அல்ஜிப்ரா ஆஃப் இன்டகிரேஷன் என்ன சொல்லுது, ரெண்டு டேர்ம் இருந்தால் தனித்தனியாக பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். கரெக்டா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் இங்கே வச்சுக்குங்க, இன்டகிரல் f of x g dash of x dx is equal to what, f of x g of x minus integral f dash of x g of x dx. ஸோ இதைத்தான் நான் ஃபஸ்ட்டும் எழுதியிருக்கேன். புரியுதா? ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதியிருக்கேன்னா இங்கே பாருங்கள், g dash of xன்னு போடுறதுக்கு g of xன்னு போடுறேன், g dash of x. ஸோ f of x g dash of x dx equal to f of x g of x. இதுதான் ஃபார்ம். இப்போ மேம் அப்போ நாங்கள் g of x வந்து எப்போவுமே g dash of டெரிவேட்டிவ் அப்படி கிடையாது. இப்போ என்னன்னா, இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸை யூன்னு எடுத்துக்கோங்க. ஜி டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, டெரிவேட்டிவ் ஆஃப் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு என்னது, டெரிவேட்டிவ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ நான் இதை வந்து இன்டகிரேட் பண்ணினேன்னா, எப்பவுமே டெரிவேட்டிவை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஐ வில் கெட் மை ஃபங்க்ஷன் பேக். என்னுடைய ஃபங்க்ஷன் எனக்கு திரும்ப கிடைச்சிடும். ஸோ அதனால் இன்டகிரேஷன் ஆஃப் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்னது, எனக்கு ஜி ஆஃப் எக்ஸ் வரும். ஸோ இதை நான் என்னென்னு எடுத்துக்கலாம், இதை நான் வந்து வின்னு எடுத்திருக்கேன். அப்போ இன்டகிரல் வி டிஎக்ஸ் எனக்கு என்னது, அது வந்து எனக்கு ஜி ஆஃப் எக்ஸை கொடுக்கும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கே இன்டகிரல் விடிஎக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நான் இதை திரும்ப வந்து இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் 1ல் இப்போ இதை எழுதினேன்னா, இன்டகிரல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக யூ, ஜி டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் என்னென்னு எழுதணும், ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து வி. அதானே எடுத்திருக்கோம், ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி. அப்படி தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் என்னது வி. ஸோ அதை நான் அப்படியே வின்னு எழுதிக்கலாம், வி இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் u. But g of x என்னப்பா, integral v dx minus integration of f dash of x என்னது u dash. இதுக்கப்புறம் என்னது g of x. g of x வேணும்னா எனக்கு என்ன பண்ணணும், integral v dx. பட் இந்த dx இந்த dx சேம் கிடையாது. இது உள்ள வர dx வெளியில ஒரு dx.
இந்த dx அப்படியே எடுத்து எழுதணும். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியணும்னா என்னது, இன்டெக்ரல் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன், நான் அப்படியே வேர்ட்ஸில் எழுதுறேன் அவ்வளோதான்ப்பா, இன்டெக்ரல் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் டெரிவேட்டிவ், ஏன்னா u டேஷ் இல்லையா, டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். இது புரிகிற மாதிரி இருக்கும், பட் வந்து திரும்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லும் பொழுது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் என்னன்னா, இதில் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய சாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈஸியாக இருக்கிறதுக்கு. அதுக்கு எல்லாரும் ஆல்ரெடி நிறைய சம்ஸ் போட்டு ஒரு கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுறோம். அந்த கன்வென்ஷன் என்னது, ஐ லேட். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது, யூ சூஸ் பண்ணுறதுக்கு, டு சூஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் யூ. சரியா, யூஓ எஃப் ஆஃப் எக்ஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு ஒரு புக்கில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸோ யூ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம், ஐ லேட். ஐ லேட்னா என்னது, ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வர்ஸ். என்ன, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு தான் நீங்கள் யூவை சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐக்கு கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும், லாகரிதமிக்கு, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அல்ஜீப்ராக்கு கொடுக்கணும், ஃபோர்த் ஃபங்க்ஷன் என்னது, ட்ரிக்னாமெட்ரிக்கு கொடுக்கணும். ஓகேயா, ஃபிஃப்த் ப்ரிஃபரன்ஸ் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் என்னது, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணும். ஏன்னா அதனுடைய டெரிவேட்டிவ் ஈஸி, அதுதான். அதுக்காக இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரிக்னா வந்து இன்வர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம், ஆனால் டிஃபரன்ஷியேஷன் ஈஸி. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐ லேட் யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன் நான். ஓகேயா, இந்த லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் வந்து ஃபைனல் ஆன்சருக்கு ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி சம்ஸில் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்ஸுக்கும் நம்ம கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணுங்கிறது இல்லை, அதுவும் ஒரு பாயிண்ட்டு நான் இப்போவே சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது யூவும் வியும், அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ யூ பார்க்கறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஐ லேட். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு யூ தான் சூஸ் பண்ணணும், ரிமைனிங் விக்கு போய்டு, ஏன்னா இருக்கிறது 2. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், அல்ஜீப்ரா தான், இன்வர்ஸ் இருக்கா இல்லை, லாக் இருக்கா இல்லை, அல்ஜீப்ரா இருக்குது. எக்ஸ் வந்து என்னது, அல்ஜீப்ரா. தென் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது, ஆனால் அல்ஜீப்ராக்கு அப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரி வரணும். அப்போ யூ நான் என்னென்னு எடுப்பேன், எக்ஸ்ன்னு எடுப்பேன். வி என்னன்னு எடுப்பேன் நான், ட்ரிக்னாமெட்ரி. ஸோ சைன் எக்ஸ். இப்போ ஃபார்முலா என்ன, ஒரு டைமும் ஃபார்முலா எழுதி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். யூவி டிஎக்ஸ்னா இப்போ என்னது, u இன்டகிரல் v dx மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் d by dx ஆஃப் u, ஓகே, இன்டு இன்டகிரல். 2 இன்டகிரல் வரும், மறந்துடாதீங்க. நிறைய பேர் சம்ஸ் போடும் பொழுது இந்த 2வது இன்டகிரேஷனை மறந்துடுவாங்க. ஓகேயா, இது உள்ளே இருக்கிற இன்டகிரேஷன், இதை முடிச்சதுக்கப்புறம் வெளியில் ஒரு இன்டகிரேஷன். இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன, நமக்கு வந்து u வந்து என்னது, எக்ஸ், இன்டகிரல் v வந்து என்னது, sin x dx மைனஸ் du by dx என்னப்பா, 1 இல்லையா, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணினேன்னா 1. இங்கே இன்டகிரல் sin x dx, இதுக்கப்புறம் வெளியில் ஒரு dx, மறந்துடக்கூடாது, இங்கே 2 dx இருக்கும் எப்பவுமே. ஸோ இப்போ என்ன ஆகும், இன்டகிரேஷன் ஆஃப் sin x வந்து என்னது, மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ், உடனே இங்கே எடுத்துடாது, இங்கே மைனஸ் sin x, இங்கே வந்து என்ன ஆகும், மைனஸ் காஸ் எக்ஸ், இந்த dx போயிடும், பட் இந்த dx இருக்கும். புரியுதா? ஸோ இது மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், இங்கே வந்து மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணினா சைன் எக்ஸ். ஓகேயா, இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நான் சி எழுதிக்கலாம் இங்கே. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த இது ஈஸியாக. ஸோ இது வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்.